60 வயசு முடிஞ்சு 61வது வயசு ஆரம்பிக்கிற போது இன்னொரு கல்யாணங்க நமக்கு. அதான் ஒரு வயசு ஆயிடுதுல்ல நமக்கு அப்போ. அந்த ஒரு வயசுல எப்படி ஆயுஷ் ஹோமம்னு ஒண்ணு பண்ணாங்களோ, அதே மாதிரியே இங்க விநாயகருடைய பூஜையில ஆரம்பிச்சு நவக்கிரக ஹோமம் பண்ணி, அதுக்கப்புறமா மகாலட்சுமி ஹோமம் பண்ணி, ஆயுஷ் ஹோமம் பண்ணி, மிருத்யுஞ்சயாகம் அப்படின்னு அதை நாம சொல்றோம். இது அத்தனையும் செய்து மீண்டும் நம்முடைய ஆயுள் பலம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மனைவி உடன் இருக்க நாம பண்ணிக்கிட்ட கல்யாணத்தை நம்ம பிள்ளைங்க பார்க்கல. பிள்ளைங்க வந்து போட்டோ ஆல்பத்தை தானே பார்த்தாங்க. அதுல நாங்க இல்லையே அப்படின்னு விளையாட்டா கேட்ட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பக்கத்துல நின்று அப்பா அம்மாவுக்கு கலசங்கள் வைத்து அபிஷேகம் செய்து அவர்களை தெய்வ நிலைக்கு மாற்றி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பையன், மருமகன், மருமகள், பேர குழந்தைங்க அத்தனை பேரும் சேர்ந்து செய்து வைக்கக்கூடியது தான் இந்த 60வது திருமணம்.